Hello guys and welcome back to this video. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான் நம்ம பார்க்க போறோம். உங்க கீசர் அதே சமயம் வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லோவாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் ரொம்ப அதிகமாகும் ஒரு விஷயத்த முடிக்கிறது. எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்னா அது 2.5 அது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். இதை சரி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கிராம்ப்டன்லேருந்து ப்ரெஷர் வாட்டர் பம்ப் வாங்கியிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இன்கேஸ் ப்ரெஷர் லோவாக இருந்ததுன்னா. தேங்க்ஸ் டு 3000K சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ப்ராடக்டை பார்க்கலாம். நான் இந்த கிராம்ப்டன் ப்ரெஷர் பம்பை பார்த்தீங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வாங்கும் போது ரேட் டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருந்தது. 4300க்கு அவைலபிளாக இருந்தது. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4800 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இருந்தீங்க உங்களுக்கு இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருந்தால் 4000 கீழே கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ இதோட மேக்ஸ் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா 24 LPM. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 9 மீட்டர் வரைக்கும் நமக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் இன்னொரு மாடல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரெஷர் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின மாடலில் அது கிடையாது. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் ரிசர்ச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் நமக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. V-Guardலையும் பார்த்தீங்கன்னா இதே ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. பட் அதில் ரிவ்யூஸ் நிறைய பேர் நல்ல விதமாக கொடுக்கல. கிராம்ப்டன் 1 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இந்த பிராண்டை பற்றி எனக்கு ஓரளவுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. நான் யூஸும் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸாக. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ராடக்ட் இது தான். ஆக்சசரிஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஸோ இது ஒரு அடிஷ்னல் கனெக்டர் தான் அது. ஸோ இது நீங்கள் மேண்டட்டாக பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். V-Guardல அது வராது. மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் 2 சுவிட்ச் இருக்கும். உங்கள் மிஷினை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆட்டோமேட்டிக்கில் தான் ரன் ஆகணும். சப்போஸ் ஆட்டோமேட்டிக்கில் ரன் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் இந்த ஆட்டோமேட்டிக் மேனுவல் மோடு நிறைய ஃபெயிலியர் ஆகிறத நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஃபியூச்சரிஸ்டாக செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் எர்த்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் எர்த்து இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ப்ராடக்ட் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா எர்த்து லீக்கேஜுக்கு ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணுறேன். நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வாட்டரை புஷ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம மேலே எடுத்துன்னு போய் கனெக்ட் பண்ணலாம். வாட்டர் ஹீட்டரை பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரைக்கும் செல்சியஸ் வரைக்கும் நமக்கு கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேலே செட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஓவரால் பாத்ரூமுக்கே நமக்கு ப்ரெஷர் எடுத்து கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தான் வைக்கணும். டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 மீட்டர் தள்ளி வைக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நீங்கள் பாஸ் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ பின்னாடி பண்ணியிருக்க செட்டப் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிக் செட்டப். ஸோ மோட்டர் இன்கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் பார்த்தீங்கன்னா மோட்டர் இல்லாமல் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தனியாக நான் சுவிட்ச் போட்டு வச்சுருக்கனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மோட் ஃபெயில் ஆகிடுச்சுனாலும் மேனுவல் வச்சு எப்போ தேவையோ அப்போ ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெயின் ப்ரூஃபாக பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் பெட்டரான கவர் பண்ணுறது நல்லது. ஏன்னா லைட்டாக எர்த் அடிக்கிறத நான் நோட்டீஸ் பண்ண பாத்ரூமில் வச்சு பார்க்கும்போது இப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ வாட்டர் ஹீட்டரில் தான் எனக்கு பஞ்சாயத்து. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பம்பை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். நான் போட்டிருந்ததுக்கான அவசியமே தான். சுவிட்சை ஆன் பண்ணுறேன். நீங்களே இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு புஷ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. தேவையான ப்ரெஷர் நமக்கு கிடைக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாஷிங் மிஷின் டிஷ் வாஷர் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தேவையான ப்ரெஷர் உங்களுக்கு இந்த பம்புனாலேயே நமக்கு தர முடியும். நீங்கள் ஒரு 20,000 கொடுத்து செட்டப் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஃபர்தராக நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் பைப்ஸ்லேருந்தும் போடுறதுக்கு நமக்கு ப்ரெஷர் கிடைக்குது. பட் 1 பாத்ரூம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தென் 1 அந்தளவுக்கு ப்ரெஷர் எடுத்து கொடுக்குமா எனக்கு தெரியல. பட் ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ப்ராடக்ட். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் பற்றி ஒரு ஐடியா புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லிங்க் கமெண்ட்டில் இருக்குது. அமேசான் லிங்க். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.